ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அதனுடைய ஜிக்ஸாக் ட்ரெண்ட் கிளியராக ஒரு வியூவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, சரிங்களா. பட் இந்த லெவலை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்டில் இருக்கீங்க. நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, அந்த அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதனால் மார்க்கெட்டில் ஃப்ளக்ஷுவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். என்ன அப்படின்னா, லெவலை பிரேக் அவுட் பண்ணச்சா என்ட்ரி கொடுத்துருங்க. வரக்கூடிய நாட்களில் 47,050க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. மேஜரான ஸ்டாக், அதாவது நெஃப்டியில் இருக்கிற மேஜரான ஸ்டாக் என்ன இருக்குன்னா பை ட்ரெண்டில் தான் இருக்குது. எல்லா ஸ்டாக்குமே அப் ட்ரெண்டை நோக்கி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. ஸோ வரக்கூடிய வாரத்தில் மார்க்கெட் அப்போ நோக்கி போகிறதுக்கு, அதாவது அப் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் நீங்கள் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகணும், அதுவும் புட் ஆப்ஷனை பை பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 45,800க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த ரெண்டு லெவலுக்கும் இடையில ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஹோல்டிங் பக்கம் போகாமல் இன்ட்ராடேக்கு முயற்சி செய்வது ரொம்ப நல்லது. இது டெக்னிக்கலான உள்ள விஷயம். பட் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் வெறும் டெக்னிக்கலை வச்சு மட்டும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எப்போதும் ஃபெயிலியர் இருக்கும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக சொல்லி கொடுக்குறது, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அதில் முக்கியமானது பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ், சரிங்களா. இந்த பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 5 பேங்க் ரொம்ப முக்கியமானது. அதில் 2 பேங்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தாலே 50% பவர் இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி ரெண்டும் பாசிட்டிவாக போனாலே பேங்க் நிஃப்டியை மேலே கொண்டு போயிடும், சரிங்களா. HDFC, ICICI. பட் கொஞ்சம் சப்போர்ட்டிவ்க்கு ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ், கோட்டக், சரிங்களா. இந்த மூணையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரேடுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா. HDFC, ICICI, SBI, ஆக்சிஸ், கோட்டக். இதில் HDFC எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சப்போர்ட் லெவலில் இருக்குது. பட் சப்போர்ட்லேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அப் ட்ரெண்டை நோக்கி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ICICI இன்னும் ரெசிஸ்டரை நோக்கி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐனை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் இருக்குது இதில், சரிங்களா. இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃப்ளக்ஷுவேஷனில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபால் ஆகிறதுக்கும் இதில் சான்சஸ் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கோட்டக்கை பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ ஒரு ட்ரெண்டும் பிரேக் அவுட் இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோட்டக்கை யூஸ் பண்ணலாம். வரக்கூடிய நாட்களில் 1793 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதை ஸ்விங் ட்ரேடிங் கூட இந்த ஸ்டாக்கை பயன்படுத்தலாம். ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்கன்னா இதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திங்கன்னா ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்போதுமே வெயிட்டேஜை வச்சு ட்ரேட் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், கொஞ்ச நாள் தான் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கணும். நான் இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு கோட்டக்கில் இப்போ என்ன அப்படின்னா அப் ட்ரெண்ட் நோக்கி தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு, சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கோட்டக் அப் ட்ரெண்ட் போச்சுன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணி பழகுங்க. இதை நீங்கள் செல் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டே வரவும்போது உங்களுக்கு இதில் ஹியூஜ் ப்ராஃபிட் வரதுக்கான சூழல் ஏற்படும். எப்போதுமே கொஞ்சம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. எப்போதுமே பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி 50 இதை பொறுத்த மட்டும் கடுமையான ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். உள்ளே வந்தோடனே இனிஷியலாக முழு அமௌண்ட்டையும் போடாமல் எந்த பெய்ட் கால் சர்வீஸும் ஜாயின் பண்ணாமல் இதை படிக்கிறதுக்கான எஃபர்ட்டை கொஞ்சம் போட ஆரம்பிங்க. நிறையா புக் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நிறையா பேர் டீச் பண்ணுறாங்க யூடியூப்பில். ஸோ படிக்க ஆரம்பிங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.